ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ். நீங்கள் சோயா சங்க்ஸை இவ்வளோ கிறிஸ்பியாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஓகே, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ சோயா சங்க்ஸ் இன்றைக்கி 2 ரெசிபி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக வந்துட்டு அந்த சோயா சங்க்ஸை வந்துட்டு பாய்லிங் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேணாம், ஜஸ்ட் 5 to 6 minutes இஸ் ஆல் குட். ஸோ அது பாயில் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த கேப்பில் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 1 minute ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பவுடராக வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ வந்துட்டு பாயில் ஆன அந்த சோயா சங்க்ஸை எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா டேப்பில். ஸோ வாஷ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதோட தண்ணியெல்லாம் வெளியாக்கி ட்ராயாக நீங்கள் வந்து இன்னொரு பாட்டில் எடுத்து வைக்கணும். ஸோ அதனால தான் வந்து வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ கையில் வந்து சூடுபடாதில்ல, ஸோ தட்ஸ் வை. ஸோ நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு நீங்கள் வந்து இன்னொரு பாட்டில் எடுத்து ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பே லீஃப், அப்புறம் சோம்பு, தென் பட்டை, தாளிப்பு எல்லாம் போட்டு வெங்காயம், சில்லி அண்ட் கருப்பிலை. ஸோ நீங்கள் வந்துட்டு சில்லி பாடி யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து பிக் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட் சில்லி. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் 1 teaspoon ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் 1/2 teaspoon ஆஃப் turmeric பவுடர், கொஞ்சம் உப்பு, அப்புறம் பாயில் பண்ண பொட்டேட்டோஸும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடர் இருக்குல்ல, ஸ்பைசஸோட பவுடர், அதையும் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த பவுடர் தான் வந்து இந்த பெப்பர் வறுவலுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் தேங்காய் பூ இருக்குல்ல, தேங்காய் பூவை வந்து கொஞ்சம் ட்ராயாக இன்னும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பிளெண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பவுடர் மாதிரி வரும். ஸோ நல்லாயிருக்கும். அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தென் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயிஸ்டர் சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோங்க. பிகாஸ் அந்த காரம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணோம், ஒரு மாதிரியான அந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் லைட்டாக கொடுக்கும். ஸோ கிட்ஸுமே தாராளமாக இதை சாப்பிட்லாம். தென் செகண்ட் ரெசிபிக்குள்ளே போகலாம். சோயா சங்க்ஸோட வந்துட்டு 65 ஃப்ரை சொன்னேன் இல்லையா? ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் போட்டுட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெம்பூரா தப்போங்க இருக்குல்ல, அந்த ஃப்ளார் யூஸ் பண்ணுங்கள். அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் அதில் பொரிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சமாக கறி லீஃபும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னாக்கா கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல் குட். ஸோ எல்லாத்தையும் அடுத்த வீடியோக்குள்ளே நான் மீட் பண்ணுறேன்.